எல்லா மாதமும் அமாவாசை வருது. ஆடி அமாவாசைக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஆடி அமாவாசை அன்று சந்திரனும் சூரியனும் கடகராசியை ஆக்கிரமிக்கிறார்கள். ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள காலம் தேவர்களுக்கு இரவு காலம். அதனால் நம்முடைய முன்னோர்கள்லாம் நமக்கு காவலாக நம் உலகத்திற்கு வருகின்றனர் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் நாள் ஆடி அமாவாசை. எனவே அவர்களை பூமிக்கு வரும்படி அழைப்பு விடுத்து ஆடி அமாவாசை அன்று அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால்தான் இந்த ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கல மிகவும் சிறந்த அமாவாசையாக கருதப்படுகிறது. நம்ம யார் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னா, நம்முடைய மறைந்த தகப்பனார், தாத்தா, கொள்ளு தாத்தா, அம்மா, பாட்டி, கொள்ளு பாட்டி, அம்மாவின் கோத்திரம் அவர்கள் பரம்பரை, அப்பாவின் கோத்திரம் அவர்கள் பரம்பரை என்று 12 பேருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் யாருமே இல்லாமல் ஆதரவற்று இறந்தவர்களுக்கும் தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷமாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பித்ருக்களை நினைத்து நாம் செய்யும் தர்ப்பண பூஜைகள் நமக்கு பொருளையும் ஆயிலையும் சொர்க்க பேருந்துள்ள சுப பலன்களையும் கொடுக்கும். நம்ம தர்ப்பணம் செய்வர்களுக்கு என்ன வழங்கணும், எப்படி கொடுத்தாலும் நம்ம வழிபடணும் அப்படின்னா, பித்திருக்களுக்கு கடன் அளிப்பது போலான காரியங்கள் தர்ப்பணம் செய்து வைக்கிற புரோகிதருக்கு தாம்பாளத்தில் அரிசி, பயத்தம்பருப்பு, வெல்லம், வாழைக்காய், வெற்றிலைப்பாக்கு, தட்சணை எல்லாத்தையும் வைத்து நாம் அவர்களை சிறப்பு செய்யணும். நம் முன்னோர்கள் பிரதிநிதியாக நம் வீட்டுக்கு வந்திருக்கும் அவர்களை திருப்திப்படுத்தினால் நம் பித்திருக்கள் மகிழ்வன் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதில் தர்ப்பப்பைக்கு என்ன மகிமை? பூமியில் பல வகை புற்கள் முளைத்து வந்தாலும் தர்ப்பைக்குன்னு தனி சிறப்பு இருக்குது. விசேஷ குணம் நிரம்பிய தர்ப்பை ஆகாயத்தில் தோன்றியதாக ஒரு நம்பிக்கை. இதன் ஒரு முனையில் பிரம்மனும் மறுமுனையில் சிவனாரும் நடுவில் பெருமாளும் வாசம் செய்வதாக சொல்கிறார்கள். அதிக உஷ்ணத்தன்மை கொண்ட தர்ப்பை அமாவாசை மற்றும் கிரகண காலங்களில் அதிக வீரியத்துடன் திகழும். அப்படிங்கிறதுனால தர்ப்பணத்துக்கு பிள்ளை மட்டுமே நம்ம பயன்படுத்த வேண்டும். எள் தர்ப்பணம் ஏன் தரோம்? எள் என்பதை வடமொழியில் திலம் என்று கூறுவார்கள். விஷ்ணுவிலிருந்து விஷ்ணு பகவான் அம்சமாக தோன்றியது எள். திலம் என்று சொல்லப்படும் எல்லை தானமாக கொடுத்தால் சகல பாகமும் நீங்கிவிடும். இந்த நெல்லும் தண்ணீரும் பித்ருக்களுக்கு மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் ஆடி அமாவாசை புண்ணிய தினத்தில் பித்ருக்களை மறைந்துவிட்ட முன்னோர்கள் நினைத்து எள்ளும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை வழிபட்டு அவர்களின் ஆசியை பெற வேண்டும். எப்படி வழிபடணும்? இந்த ஆடி அமாவாசை நாளில் அதிகாலையில் எழுந்து அவரவர் வழக்கப்படி காலை பொழுது வழிபாடுகளை எல்லாம் செய்துவிட்டு முன்னோர் வழிபாட்டில் ஈடுபடும் சிறப்பு. அன்று ராகுகாலம், யமகண்டம் இதெல்லாம் நம்ம தர்ப்பணத்துக்கு பார்க்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. தர்ப்பணம் கொடுக்க மதிய வேலை மிகவும் சிறந்தது. தர்ப்பணம் செய்த பின் வீட்டுக்கு திரும்ப மறைந்த முன்னோருக்கு அவரவர் வழக்கப்படி படையலிட்டு வழிபடலாம். அமாவாசையில் விரதம் இருப்பவர்கள் பசுவுக்கு கோதுமை தவிடு, அகத்திக்கீரை கொடுக்கலாம். ஊற வைத்த பச்சரிசி, வெல்லம் கலந்து கொடுக்கலாம். அதேபோல் திதி, சிரார்த்த, தர்ப்பண காலிலும் பூண்டு, வெங்காயம், தக்காளி ஆகியவற்றை சேர்க்கக்கூடாது. எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கலாம். அமாவாசை அன்றைக்கி எந்த காயெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னா, பாகற்காய், பிரண்டைக்காய், பலாக்காய், வாழைக்காய், பூசணி, அகத்திக்கீரை அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அமாவாசை அன்று மதியம் வீட்டில் மறைந்த படங்களுக்கு மாலை அணிவித்து விளக்கேற்றி ஒரு இலையில் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான உணவுகளை படைக்க வேண்டும். பின்னர் தீபாரதனை காட்டி காகத்துக்கு உணவளிக்க வேண்டும். பிறகு வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதலில் சாப்பிட செய்ய வேண்டும். பிறகே நாம் சாப்பிட வேண்டும். இப்படி செய்வதால் நம் முன்னோர்கள் மிகவும் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றனர். அவருடைய ஆசிகளால் நம் வாழ்க்கையும் நம் சந்ததியினர் வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் சகல செல்வம் நிறைந்ததாக அமையும். அமாவாசை அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல புனித நதியில் நீராடணும். அல்லது கடல், ராமேஸ்வரம், கங்கை, காவேரி இப்படி இருக்கக்கூடிய பெரிய கடலில் நம்ம நீராடலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டிலையே கூட அந்த மாதிரி தர்ப்பணத்தை நம்ம பண்ணிக்கலாம். அமாவாசை என்பது ஒரு காரியத்தை தொடங்க மிகச்சிறந்த நாள். அமாவாசைக்கு அன்று குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறந்தது. அன்றைய தினத்தில் அம்மன் வழிபாடு செய்வது அதைவிட சிறந்தது. வசதிக்கு ஏற்றாற் போல ஏழை எளியவர்களுக்கு தானம் அளிக்கலாம், தர்மங்கள்லாம் கொடுக்கலாம். அனைத்து சித்தர்கள் ஜீவசமாதியில் அமாவாசை பூஜைகள் நடத்தப்படும். அத்தினத்தில் சித்தர்களின் சூட்சும நிலைகள் நமக்கு உதவுவார்கள். அதனால் நம்ம சித்தர் வழிபாடு கூட அன்றைக்கி செய்யலாம். அப்படியே நம்ம ஆடி அமாவாசையில் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மாமிச உணவுலாம் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக அதை மாதிரி பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. அப்புறம் நீர்லேருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. அல்லது கரையிலேருந்து நம்ம நீரில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. நீர்லேயே தர்ப்பணம் செய்யணும். கரையில் இருக்கவங்க கரையிலே தர்ப்பணம் செய்யணும். இறைவனை வரவேற்பதற்காக வீட்டு வாசலில் கோலம் போடுறோம். அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வராங்க இல்லையா, அதனால் அவங்க வரணுங்கிறதுனால அவங்கள நம்ம கோலம் போடக்கூடாது. அது ஒரு தடையாக இருக்கும்.
அந்த முன்னோர்களோட அதை செய்யக்கூடாது. கோலம் இருந்தால் வரமாட்டார்கள் என்பது நம்பிக்கை. அப்புறம் அன்றைக்கி என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, முகம் சவரம் செய்யக்கூடாது. இதன் மூலம் சிறு காயம் ஏற்பட்டால் கூட அதன் வீதி அதிகமாகுங்கிறதுனால அவையெல்லாம் தவிர்த்து விடுறது நல்லது. அதனால் அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் நன்றாக நீராடி தர்ப்பணம்லாம் கொடுத்த பிறகு உணவு உண்டு ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்து நம்மளுடைய மூதாதையர்களை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே போதும். அவர்கள் நமக்கு பித்ரு தோஷம்லாம் இல்லாமல் எப்பொழுதும் நம்ம குலம் தழைக்க நம்மளோடு காவலாக இருப்பார்கள்.